உங்களுடைய டைரக்ஷனில் ஆரம்ப கட்டத்திலே ஒரு மிகப்பெரிய ஸ்டாரோட பணியாற்றக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது அஜித். பிகர் ஸ்டார்ஸோட ஒர்க் பண்ணுறது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். மங்காத்தா எந்த வகையிலெல்லாம் சேலஞ்சிங்காக இருந்தது வெங்கட்? ஸோ அதனால் அந்த கதை பண்ணும் போதே வந்து நான் அவருக்காக பண்ணப்பட்ட கதை கிடையாது. மங்காத்தா வந்து நான் ஜென்ரலாக ஒரு ஹைஸ்ட் ஃபிலிம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நான் ஆரம்பித்து பண்ணேன். ஸோ பேசிக்காக அதில் வந்து ஒரு கெட்டவங்கிறது முடிவு பண்ணிட்டோம். ஆனால் அவரும் வந்து எந்த லிமிட்டுக்கு வேணாலும் போனார். நம்ம அவர் வந்து திடீர்னு வந்து ஒரு மார்லி ரொம்ப சோஷியலி இர்ரெஸ்பான்சிபிள் டாஸ்மாக் கதவை தட்டி நைட்டில் என்னென்னமோ பண்ணுவார். இருக்கிறதுல என்னென்ன கெட்டத்தனமும் இருக்கோ எல்லாத்தையுமே பண்ணுவார். கரெக்டு, இதுதான் கரெக்டு, இப்போ இதுக்கு தான் பேசுகிறது. பார்த்தா அது தேட்டரில் தான் கிளாப்ஸு. அவருக்கு அப்போ பார்த்து பல்ஸ் தெரியுது அவருக்கு இதுதான் கெட்டது அப்படிங்கிற. கெட்டது வந்து ரசிக்கிறாங்க எல்லாருமே அப்படிங்கிற பயந்து தான் பண்ணோம். அது ரொம்ப நிஜமாக கொஞ்சம் பயந்துருந்தான் தான் அந்த சமயத்தில். அது கரெக்ட். ஏன்னா அவரும் பயங்கர நம்பிக்கை வச்சுருந்தார். வெறும் ஒரு ஐடியாக்கே வந்து அவர் ஓகே சொல்லிட்டாரு. தலைக்கிட்டே தளபதிக்கிட்டே மட்டும்தான் வெறும் லைன் சொல்லி ஓகே வாங்கணும். வேறு எல்லாருக்கிட்டையும் ஃபுல் கதை சொல்லியே ஓகே ஆடுதில்லை. அஜித் தான் ஆசைப்பட்டார் நெகட்டிவ் ரோல், ரைட்டு. விஜய் ஆசைப்பட்டாரா? இதில் கூட வந்து நிறையா டவுட்ஸ் வந்துச்சு. கோட் பண்ணும்போது கூட கடைசியில் வந்து அப்பாவை பிள்ளையும் சேர்த்து RRR மாதிரி ஒரு ஃபேமிலியாக ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வில்லனை வந்து அடித்தது. என்னடா அது பழைய பொழுது மாதிரியே, ஏற்கனவே கதையும் பழசு. உங்களுடைய டைரக்ஷனில் ஆரம்ப கட்டத்திலே ஒரு மிகப்பெரிய ஸ்டாரோட பணியாற்றக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது அஜித். அவரோட பணி எப்போவுமே ஒரு பிகர் ஸ்டார்ஸோட ஒர்க் பண்ணுறது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். மங்காத்தா எந்த வகையிலெல்லாம் சேலஞ்சிங்காக இருந்தது வெங்கட்? ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ஃபிலிம் அது. என்னோடய கெரியர்லேயே சொல்லணும். அஜித் சார் வந்து நான் ஜி படம் நடித்தேன் அவர் கூட. ஸோ அது வந்து அதுலேருந்து வந்து அஜித் சார் வந்து ரொம்ப வெரி க்ளோஸ். அண்ட் திடீர்னு பைக்கில் அப்படி ஜாலியாக வீட்டுக்கு வந்துடுவாங்க. நாங்கள் பேட்மிண்டன் ஆட போவோம். இப்போ வீட்டில் நிறைய சுற்றுவோம் அந்த சமயத்தில். ஹேங் அரவுண்ட் வித் ஹிம். ஏன்னா அந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் எடுத்தாங்க. ஏன்னா அந்த டைமில் வந்து யூஸ் ரேசிங் அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கும்போது அந்த ஒரு 2-3 படங்கள் ஒரே சமயத்தில் ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த சமயத்தில் நிறைய அவர் கூட பழகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிது. சென்னை 28 முடிஞ்சதுலேருந்து சென்னை 28 ப்ரிவ்யூவில் பார்த்தார் சார். பார்த்துட்டு அதுலேருந்தே வந்து என்னை வந்து நிறைய பேர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஆக்சுவலி வந்து இப்போ சொல்லலாம்னு நினைக்கிறேன், நிறைய நாள் ஆயிடுச்சு. he sent me to ஐங்கரனில் வந்து ஒரு நீ போய் சொல்லு அங்கே அப்படின்னு சொல்லி அவர் பேசிவிட்டு அவருக்கு படம் பண்ணுறதுக்கு அடுத்ததே வந்து அந்த சமயத்தில் நான் போய் பேசினது போது தான் வந்து ஐ திங்க் என்ன படம் பண்ணாங்க ஐங்கரன் அப்போ ஈகனும் ஏதோ ஒன்று பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஈகன் தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து அது நடக்கலை. அதுக்கப்புறமா வந்து சிவாஜி ஃபிலிம்ஸ்க்கு அமைச்சாங்க. சிவாஜி ஃபிலிம்ஸ்க்கு அடுத்தது ஒரு படம் சரோஜா முடிச்ச அப்புறமா அமைச்சாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு போகும்போது அங்கே வந்து அப்போ வந்து அசல் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அசல் தான் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே தள்ளிக்கிட்டே இருந்துச்சு. அவருக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, இவன் ஏதோ ஒன்று பண்ணுவான் போல, ஏதோ ஏமாத்திடுறான் அப்படின்ற மாதிரி வந்து அவருக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை இருந்துச்சு என் மேலே. ஸோ அது வந்து யூனோ அது ஸோ அதனால் அந்த கதை பண்ணும் போதே வந்து நான் அவருக்காக பண்ணப்பட்ட கதை கிடையாது. மங்காத்தா வந்து நான் ஜென்ரலாக ஒரு ஹைஸ்ட் ஃபிலிம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நான் ஆரம்பித்து பண்ணேன். அதில் ஒரு கேரக்டர் கொஞ்சம் மெயினாக இருக்கிற ஒரு கேரக்டர் ஒன்று இருந்துச்சு. தேர்ச்சியாக பேசப்போ அவர் வந்து அவர் வாழ்த்து சொல்ல கூப்பிட்டார். இதே Cloud9 பண்ணுறியா மேடம், கங்க்ராச்சுலேஷன், சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக சொன்னார். பிரபு தான் கூப்பிடுவார். பிரபு இந்த மாதிரி ஒரு நெகட்டிவில் ஏதாவது நல்லா யோசி, எனக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, ஏதாவது ஒன்று பண்ண நான் அப்படின்னேன். என்ன அப்படின்னா, இல்லை இதுலேயே ஒன்று இருக்குது, என்ன இருக்குது அப்படின்னா சும்மா ஜென்ரலாக அந்த ஐடியாவை சொன்னேன். நான் ஒரு 5 பேர் கெட்டவங்க, அதில் ஒருத்த மட்டும் ரொம்ப ரொம்ப கெட்டவங்க, ஒரு ஹைஸ்ட்டு கோஸ்றாங்க, எல்லாம் பண்ணலாமே, இவ்வளோ தான் சொன்னேன் நான். அவருக்கு என்ன பிடிச்சதுன்னு தெரியல. அதுக்கப்புறமா வந்து அந்த கதையை ஹேட் டு சேஞ்ச் த ஹோல் ஸ்கிரிப்ட் அக்கார்டிங் டு தலை. அவருக்கு ஏன்னா அவரோட 50வது படங்கிற ஒரு டேக் வேறு அதில் சேர்ந்துருச்சு. ஸோ அந்த சமயம் வந்து கௌதம் சார் பண்ணுறதா ஒரு டாக் வேறு இருந்துச்சு. அவரோட 50th ஃபிலிம் வந்து கௌதம் சார் பண்ணுறதா ஒன்று இருந்துச்சு. ஸோ நான் என்னோடய பேரை அனௌன்ஸ் பண்ண அந்த மாதிரி அந்த டாக் வர ஆரம்பித்தோடனே வந்து அவரோட ஃபேன்ஸுக்கு பெருசாக வந்து யூனோ தே வர் நாட் வெரி ஹாப்பி as well. என்னையா கௌதம் சார் பண்ண வேண்டிய படத்தை வந்து இவன் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு 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 டாக் கூட இருந்துச்சு அந்த சமயம் ஃபேன்ஸ் மத்தியில். இன்னும் அது பயங்கரமாக அது போயிட்டு இருந்தோடனே சரி அப்போல்லாம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் கொஞ்சம் இன்னும் நிறைய பயத்தை கொடுத்துச்சு.
ஸோ பேசிக்காக அதில் வந்து ஒரு கெட்டவங்கிறது முடிவு பண்ணிட்டோம். ஆனால் அவரும் வந்து எந்த லிமிட்டுக்கு வேணாலும் போனார். நம்ம ஏன்னா எனக்கு அது ஒரு தின் லைன் தான். அது ஒத்துக்கலை அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு இவ்வளோ நாள் நல்லவராக இருந்த ஒரு 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 ஹீரோ அவர் வந்து திடீர்னு வந்து ஒரு மாரலி ரொம்ப சோஷியலி இர்ரெஸ்பான்சிபிள் டாஸ்மாக் கதவை தட்டி நைட்டில் என்னென்னமோ பண்ணுவார். இருக்கிறதுல என்னென்ன கெட்டத்தனமும் இருக்கோ எல்லாத்தையுமே பண்ணுவார். இதெல்லாம் பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டார் அவர். அவர் என்கிட்ட அசிஸ்டன்ஸ் எல்லாமே திட்டுவாங்க, சார் சார் ரொம்ப ஓவராக இருக்குது சார், டைலாக்ஸ்லாம் கொஞ்சம் மாற்றிடலாம் சார், ரொம்ப தப்பாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வைபவ் கிட்ட பேசுகிற சீன்லாம் இருக்கும், என்ன அந்த காசு இருக்கிற அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வைபவ் கிட்ட பேசுகிற சீன் இருக்கும். அதெல்லாம் வந்து அசிஸ்டன்ஸ் வந்து வேணாம்னே வந்து நீ கரெக்டாக இருக்கும்டா, நல்லா இருக்கும்டா, அந்த கேரக்டருக்கு அப்படி தானே இருக்கணும்னு அவரே வந்துட்டார். என்னாச்சு என்ன சொல்கிறாங்க, இல்லைண்ணா இந்த மாதிரி பசங்க வந்து பயப்படுறாங்க, இது வேண்டாம் அப்படின்னு. கரெக்டு, இது தான் கரெக்டு, இப்போ இதுக்கு தான் பேசுகிறது. அப்போ தான் அது தேட்டரில் தான் கிளாப்ஸு. அவருக்கு அப்போ பார்த்து பல்ஸ் தெரியுது அவருக்கு, இதுதான் கெட்டது அப்படிங்கிற, கெட்டது வந்து ரசிக்கிறாங்க எல்லாருமே அப்படிங்கிறது வந்து அதில் தான் வந்து ஐ திங்க் அவருடைய ஜட்ஜ்மெண்ட் ஹெல்ப் இஸ் அலாட். அது இல்லைனா வந்து அது நடந்திருக்காது. ஆனால் ரொம்ப பயந்து தான் பண்ணோம். அது ரொம்ப ஒத்துக்கணும். அது கண்டிப்பாக அந்த படத்துக்கு ஃபேமிலி ஆடியன்ஸாக வருவாங்களாங்கிறது எங்களுக்கு அப்போவே டவுட் இருந்துச்சு. பிகாஸ் தட் ஜானர் வாஸ் லைக் தட். அது வந்து அந்த ஜானருக்கு எப்படி ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணுமோ அவ்வளோ ட்ரூத்ஃபுல்லாக நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து ஐ திங்க் அது பெரிய கிரெடிட் வந்து அஜித் சாருக்கு தான் போகணும். ஏன்னா ஃபார் பிலீவிங் இன் தட் ஸ்கிரிப்ட், பிலீவிங் இன் தட் கேரக்டர், அது எந்த இடத்துலையுமே வந்து நாங்களே இந்த இடத்துல வந்து அது மாற்றணும்னு நினச்சா கூட மாற்ற விட மாட்டார். இல்லை நீ அதுதான் வேணும் எனக்கு, அதுதான் அது எதுவுமே மாற்றிடாத அப்படின்னு. ஸோ அப்படி தான் அது பண்ணுச்சு. அது டிஸ்கஷனாகவும் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன் நான். ஏன்னா அது திடீர்னு என்னோடய ஃபஸ்ட்டு ஒரு ஒரு மிகப்பெரிய ஹீரோவோட ஒரு படம், அவருடைய 50வது படம்ன்ற போது கொஞ்சம் நிஜமாக கொஞ்சம் பயந்துருந்தான் அந்த சமயத்தில். அது கரெக்டாக பண்ணிடணும் அப்படிங்கிற, ஏன்னா அவரும் பயங்கர நம்பிக்கை வச்சுருந்தார். வெறும் ஒரு ஐடியாக்கே வந்து அவர் ஓகே சொல்லிட்டார். ஸோ அவரோட நம்பிக்கையும் நம்ம வந்து அதுக்கு எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக. ஏன்னா ஷூட்டிங் போகிறதுக்கு 2 நாள் முன்னாடி தான் அவர்கிட்ட வந்து ஃபுல் கதை நரேஷனே சொன்னேன் நான். ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு வந்து அந்த நம்பிக்கை இருந்துச்சு இந்த படத்து மேலே. ஸோ அதுக்கப்புறம் எந்த இடத்துலையுமே எந்த சேஞ்ச் எதுவுமே சொன்னதே கிடையாது. ஸோ அப்படி தான் எனக்கு நான் உண்மையிலேயே வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னால் வந்து தலைக்கிட்டே தளபதிக்கிட்டே மட்டும்தான் வெறும் லைன் சொல்லி ஓகே வாங்கினேன். வேறு எல்லாருக்கிட்டையும் ஃபுல் கதை சொல்லியே ஓகே ஆனதில்லை. அஜித் தான் ஆசைப்பட்டார் நெகட்டிவ் ரோல், ரைட்டு. விஜய் ஆசைப்பட்டாரா? இல்லை அவருக்கு தெரியாது. நான் ஃபஸ்ட் டைம் ஐடியா சொல்லும் போது அவருக்கு ஃபஸ்ட்டு ஐடியாவாக தான் சொன்னேன் நான். அப்போ அந்த ஐடியா சொல்லும் போது அவருக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் கேட்டாங்க. அவர்கிட்ட எந்த ஒரு லீடுமே சொல்லலை. ஸோ அந்த இன்டர்வல் பிளாக் சொல்லி முடிக்கும் போது பயங்கர ஷாக். ஒரு ஐடியாவாக தான் ஃபஸ்ட்டு சொன்னேன். ஃபஸ்ட்டு அந்த இன்டர்வல் பிளாக் வேறு மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்து அவன் அந்த பையன் வந்து நெகட்டிவ் அப்படிங்கிறதுல தான் இன்டர்வல் அவன் தான் பண்ணியிருக்கான் அவ்வளவும் அப்படிங்கிற மாதிரி தான் இன்டர்வல் பிளாக் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அவர் கேட்டோடனே இன்டர்வல் பிளாக் வரைக்கும் தான் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட ஐடியாவாக சொன்னேன். இதுதான் ஒரு ஐடியா, இதுக்கப்புறமா பிட்வீன் ஃபாதர் அண்ட் சன் அப்படிங்கிற மாதிரி செகண்ட் ஆஃப் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நான் இன்னும் ஃபுல்லாக பண்ணலைன்னா நான் வந்து கதை பண்ணி சொல்லணும்னு அந்த கதைக்கே அந்த ஐடியாக்கே அவர் வந்து ஹி வாஸ் வெரி ஹாப்பி. ஸோ ஒரு ஆக்டராக வந்து ஒரு 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 நெகட்டிவ் ஷேடில் நடிக்கும் போது வந்து தே கெட் அ லாட் ஆஃப் ஸ்கோப் டு பெர்ஃபார்ம். அது ஒரு ஒரு இதே கிடையாது, ஒரு 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 பவுண்ட்ரிஸே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அது என்ன வேணாலும் அவங்க பண்ணலாம். ஸோ எல்லா ஆக்டர்ஸ்க்குமே வந்து அது ரொம்ப ஒரு 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 தீனி போடுற மாதிரி. இவ்வளோ நாள் அதான் மகாதா டைலாக் தான், எவ்வளோ நாள் தான் நானும் நல்லவனாகவே நடிக்கிறது தான், இன்னும் போர் அடிச்சிருச்சு எல்லாருக்குமே. ஸோ அதனால் எவ்ரிபடி வுட் லைக் டு எக்ஸ்ப்ளோர் இன் டு டிஃப்ரெண்ட் அந்த ஜோன், ஒரு நெகட்டிவ் ஜோனு. இவரும் பெருசாக எனக்கு தெரிஞ்சு பிரியமுடனுக்கு அப்புறமா வந்து ஒரு நெகட்டிவ் ஷேடில் எதுவுமே ப்ராப்பராக நெகட்டிவ் ஷேடில் இதில் கூட வந்து நிறையா டவுட்ஸ் வந்துச்சு. கோட் பண்ணும்போது கூட கடைசியில் வந்து அப்பாவை பிள்ளையும் சேர்த்து RRR மாதிரி ஒரு ஒரு ஃபேமிலியாக 2 பேரும் சேர்ந்து ஒரு வில்லனை வந்து அடித்தது. என்னடா அது பழைய பழத்து மாதிரியே, ஏற்கனவே கதையும் பழசு, இந்த கதையை வந்து நம்ம புதுசாக சொல்லணும்னு சொல்லி வேறு பிளான் பண்ணுறோம். இதில் திரும்ப பழைய டைப்பில் திரும்ப அந்த 2 பேரும் அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்தாங்க, அப்புறம் ஒரு வில்லன் வந்தாங்கிற மாதிரி சொல்லி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இவனை கடைசி வரைக்குமே வந்து ஒரு கெட்டவனாகவே வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துலையுமே வந்து அவன் மாறுறதுக்கான எந்த ஒரு ஹோப்புமே இருக்கக்கூடாது, இல்லை அது புதுசாக இருக்கும் அந்த கேரக்டருக்குன்னு சொல்லி